வணக்கம். பிப்ரவரி 28ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 27ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1509 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 2862 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ நேற்று முதல் நாள் முடிவில் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு? ஒட்டு மொத்தமாக 8.2 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 10.4 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. நியூசிலாந்து நாட்டில் புகையிலை தடுப்புச் சட்டத்தை போன ஜூலை மாதத்தில் அமல்படுத்தியிருந்தாங்க. அதன்படி 2009ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு புகையிலை விற்பனை செய்யக்கூடாதுன்ற தடை கொண்டு வந்திருந்தாங்க. அதை சட்டமாக மாற்றிருந்தாங்க. இப்போ அந்த சட்டத்தை திரும்ப பெற போகிறதாக சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். புது அரசு வந்திருக்கு போல தெரியுதுங்க. அவங்க இந்த சட்டத்தை ரத்து செய்ய போகிறாங்கன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல். அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல். கான்பூரில் 2 ஆலையை திறந்து வைத்திருக்கிறாங்க. ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 ஏக்கர் நிலத்தில் தான் இது அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். பிஎஸ்சி லிமிடெட் உடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 47,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருக்குள்ள 2278 ரூபாய் 95 பைசா. மார்ஷல் வேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க பிஎஸ்சி உடைய ஷேர்ஸ். 47,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருக்குள்ள 2278 ரூபாய் 95 பைசா. வோடஃபோன் ஐடியா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க 2000 கோடி ரூபாய் வரைக்கும் இக்விட்டி வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக அப்டேட். ஒட்டு மொத்தமாக 45,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தம் சொல்லும்போது டெப்ட் மற்றும் இக்விட்டி வழியாக 45,000 கோடி ரூபாய். ஏப்ரல் 2ஆம் தேதி இதற்காக ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒப்புதல் பெறப்படும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். பத்தாஞ்சலி குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சுப்ரீம் கோர்ட் கண்டெம்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க கம்பெனி மற்றும் அதோடைய மேனேஜிங் டைரக்டர் திரு ஆச்சாரியா பாலகிருஷ்ணா மீது. என்ன குற்றச்சாட்டு? தவறாக விளம்பரப்படுத்துகிறாங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ். சில உதாரணங்களையும் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. நிரந்தர நிவாரணம்னு சொல்லிக்கிறீங்க, அப்படின்னா என்ன, அது நிஜமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது மூலம் இல்லாமல் சில நோய்களை அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வழியாக சரி செய்ய முடியும் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. இதுவும் சரியா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்மா, ஒபிசிட்டி போன்ற நோய்களை நாங்கள் சரி செய்துறோம், நீங்கள் விளம்பரம் செய்வது சரியா அப்படின்ற கேள்வியை கோர்ட் எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அலோபதியை மட்டம் தாழ்த்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஏன் கண்மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதும் கேட்டிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். பத்தாஞ்சலி தரப்புல ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விளம்பரங்கள் அனைத்துமே பத்தாஞ்சலி ஆயுர்வேத் லிமிடெட் சம்பந்தமானது. பத்தாஞ்சலி ஃபுட் லிமிடெட் கிடையாது இதில் அப்படின்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க பத்தாஞ்சலி. ஏர்டெல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 2% க்ளோசிங் பேசிஸில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, சுனில் மிட்டல் அவங்களுடைய தலைவர் மணி கண்ட்ரோலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த தகவல் நம்ம நேற்று வீடியோலையும் பார்த்துருந்தாங்க. அவர் வந்து எலான் மஸ்குடைய இன்டர்நெட் ப்ரொவைடரை குறித்தும் பேசியிருந்தாங்க. சேட்டலைட் வழியாக இன்டர்நெட் ப்ரொவைடர், இவங்களும் அதை ரெடி செய்துட்டு இருக்காங்க. அரசு கிட்ட இருந்து அனுமதி வாங்குவது கடைசி கட்டத்தில் இருக்குன்ற அப்டேட் சொல்லியிருந்தாரு. அதே பேட்டியில் தான் சொல்லியிருக்கிறார் போல தெரியுதுங்க. ஏஆர்பியூ பற்றி, ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர், ஏர்டெல் சம்பந்தமானது. அது 300 ரூபாய் அப்படின்றதான் இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டாரிஃப் உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. போன குவார்டர் Q3 ஃபினான்ஷியல் இயர் 2024 பாரதி ஏர்டெலுடைய ஏஆர்பியூ 208 ரூபாயாக இருந்தது. இப்போ சுனில் மிட்டல் என்ன சொல்றாருன்னா 300 தான் அவங்களுடைய இலக்கா வைத்திருக்கிறாங்க. அதனால டாரிஃப் உயரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பைபேக் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. 600 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க பைபேக். முன்னவே அறிவித்து தான் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 29ஆம் தேதி இந்த பைபேக் ஓப்பன் ஆகுது டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக. மார்ச் 6ஆம் தேதி முடிவடையுது. அவங்க முன்னவே அறிவித்தது ஒரு ஷேருக்கு அவங்க நிர்ணயித்திருந்த விலை 1005 ரூபாய். எவ்வளவு ஷேர்ஸை திரும்ப பெறதுக்கு முடிவு செய்திருக்கிறாங்க? 59,70,000 ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 6 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 67 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி. ஜெனரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 2 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 395 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, ஓப்பன் மார்க்கெட் ரூட்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதே போல் ரிசர்வ் கேட்டகரினா என்ன, ஜெனரல் கேட்டகரினா என்ன, இந்த ரேஷியோ முன்கூட்டி நம்மளால் கணிக்க முடியுமா போன்ற விஷயங்களும் பேசியிருக்கோம். 2 வீடியோஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
மேரிக்கோ டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹6.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 6. வேர்ல்பூல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சிஇஓ பேட்டி கொடுத்துருக்கிறாரு போல தெரியுதுங்க. ஏன் இந்தியன் பிஸ்னஸில் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்தாங்க அப்படின்ற ஒரு விளக்கம் முன்னவே நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. போன வாரம் நினைக்கிறேன் ஷேர் ஹோல்டர்ஸ் வேர்ல்பூலுடைய ப்ரொமோட்டர் ஷேர்ஸை விற்பனை செய்திருந்தாங்க. 24% ஸ்டேக் விற்பனை செய்திருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் சிஇஓ கொடுத்துருக்காங்க, அவங்க ஷேர்ஸ் விற்பனை செய்வதற்கு முக்கிய காரணம் வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ கம்பெனியுடைய ஸ்டாக் பற்றி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தது, அதனால தான் விற்பனை செய்திருக்கிறாங்க. இந்தியா பிஸ்னஸ்லேருந்து வெளியேறுவதற்கான திட்டம் எதுவும் கிடையாதுன்ற அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று வந்து க்ளோசிங் பேசிஸில் வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. அது இந்த விளக்கம் வந்ததற்கு பிறகா இருக்கலாம். ஆனால் இன்ட்ராடேல 6% வீழ்ச்சியை பார்த்துருக்கு வேர்ல்பூல். இந்த ஆண்டு இதுவரைக்கும் 9% விழுந்திருக்குன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. வேர்ல்பூலுக்கு ஜெஃப்ரிஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. புது ரேட்டிங் அண்டர் பெர்ஃபார்ம். டார்கெட் ப்ரைஸையும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது ₹1265, இப்போ 1125 குறைச்சிருக்கிறாங்க. இப்போ 1265 லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வேர்ல்பூல். டெலிவரி நேற்று கிரீனில் க்ளோஸ் ஆகியிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. பிளிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட கிடைத்த ஆர்டர் நேற்று இன்ட்ராடேல 6% அதிகரித்தது டெலிவரி. டிசிஎம் ஸ்ரீராம் தரப்புல வந்து அப்டேட்டுக்கு ₹1000 கோடி முதலீடு செய்கிறாங்க டவுன் ஸ்ட்ரீம் ப்ராடக்ட்ஸ்க்கு. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது வந்து இப்பாக்சி ரெசின்ஸ்க்கு அவங்க முதலீடு செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதோடைய உற்பத்தி ஆலையை அமைக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹4. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 6. அவங்க வந்து குஜராத்தில் ஏற்கனவே போய்கொண்டிருக்கிற ஒரு ஆலையை கட்டிட்டு இருக்காங்க. அதோடைய ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க. கடைசி கட்டத்தில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 2025 நிதியாண்டுடைய முதல் குவார்ட்டரில் அது துவங்கும்ன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க டிசிஎம் ஸ்ரீராம். ஐசிஐசிஐ லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை பாரதி என்டர்பிரைசஸ் லிமிடெட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 62,50,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹1666. யார் வாங்கியிருக்கிறாங்க? ஐசிஐசிஐ பேங்க் வாங்கியிருக்கிறாங்க. 69,82,000 ஷேர்ஸ். இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு ஐசிஐசிஐ பேங்க் கைவசம் 49.5% ஸ்டேக் இருக்கு ஐசிஐசிஐ லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில். ரெம்சன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹2 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் இருப்பது 5 ஷேராக மாறும். ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ரெம்சன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சாலாசர் டெக்னோ இன்ஜினியரிங்கு புது ஆர்டர் கிடைச்சிருக்கின்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து? ZWork பிஸ்னஸ் பிரைவேட் லிமிடெட். அதோடைய மதிப்பு ₹2,000 மில்லியன். இண்டோஸ்டார் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. அவங்க வேரன்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. அது வழியாக ₹456 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. யாருக்கு இந்த வேரன்ஸை அலோகேட் பண்ணுறாங்க? ப்ரூக்ஃபீல்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஃப்ளாரன்ட்ரிக்கு அலோகேட் பண்ணுறாங்க. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஒட்டுமொத்த வருவாயில் ஓடிடியிலிருந்து வரக்கூடிய பங்கு அதிகரிச்சிருக்கின்றது சொல்லியிருக்காங்க. ஓடிடி வருவாய் அதிகரிச்சிருக்கின்றது சொல்லியிருக்காங்க. ₹100 கோடி எட்டி இருக்கின்றது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த வருவாயில் ஓடிடியோட பங்கு 3% இருந்தது. இப்போ வந்து 13% அதிகரிச்சிருக்கு. இது கடைசி 8 குவார்ட்டர் ஒப்பிடுறாங்க. 3லிருந்து 13% ஓடிடியோடைய பங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த வருவாயில். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி மார்ச் 11 டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க போகிறதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 19. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ஜிடிஆர் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ஸை லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து அவங்க இப்போ நிறுத்துறாங்க. டீலிஸ்ட் பண்ண போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் 15 செல்லோ வேர்ல்டு நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 4% அதிகரிச்சிருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கவரேஜை இனிஷியேட் பண்ணி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1100. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதானி ஸ்டாக்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் வந்து அதானி ஸ்டாக்ஸில் முதலீடு செய்திருக்காங்க தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் வந்த பிறகு அதானி ஸ்டாக்ஸ் வீழ்ச்சியை பார்த்தது. அப்போ ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க? ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸ், அதானியுடைய ஷேர்ஸுடைய மதிப்பு அதிகரிச்சிருக்கு. நம்பர் 1 இடத்துல இருக்கு. எல்ஐசியை பின்னுக்கு தள்ளி இருக்கிறாங்க. எல்ஐசிக்கு வைத்திருக்கிற ஷேர்ஸுடைய மதிப்பு அதானி ஸ்டாக்ஸில் ₹63,100 கோடி. அதை வந்து ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் இப்போ கடந்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. எல்ஐசி அண்மையில் சில அதானி ஸ்டாக்ஸ் வெளியேறி இருந்தாங்க. அதாவது ஷேர்ஸை விற்பனை செய்திருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லியிருப்பது எந்தெந்த ஸ்டாக்ஸ்? அதானி என்டர்பிரைசஸ், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் மற்றும் அதானி போர்ட்ஸ். பிஇஎம்எல் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2024 ரெவென்யூ க்ரோத் வந்து 20% எட்டுவோம் சொல்லியிருந்தாங்க. அது இப்போதைக்கு நிறைவேறும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில டேட்டாவும் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 18. இந்த நிதியாண்டுடைய முதல் 9 மாதத்தில் வருவாய் 1.2% மட்டுமே அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்ப்பது 20%. 1.2% மட்டும்தான் இது வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 2,541 கோடி. அவங்க சொல்ற மாதிரி 20% எட்ட வேண்டும் அப்படின்னா கடைசியாக இருக்கிற குவார்ட்டர் Q4 எவ்வளவு வருவாய் வரணும்னா கிட்டத்தட்ட 2100 2200 கோடி வருவாய் கிட்ட வேண்டும். இப்போ இன்னும் 9 மாதத்தில் அவங்களுக்கு வருவாய் வந்ததோ அதே அளவு கிட்டத்தட்ட வருவாய் வந்து அடுத்த குவார்ட்டரில் வரணும். அப்போ தான் அவங்க சொல்கிற அந்த 20% டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும்.
என்டிபிசி தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. என்எஸ்சி, பிஎஸ்சி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க கம்பெனி மீது. தலா 5,42,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? அவங்களுடைய போர்டில் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் உடைய எண்ணிக்கை சரியாக இல்லை. விதிகள் படி அது இல்லை. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் உடைய ஷேர்ஸை HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 2.14% கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. முன்னர் இருந்தது 4.9% ஸ்டேக், இப்போ 7.1% உயர்த்தி இருக்கிறாங்க. சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸில் ஒரு பெரிய டீல் நேற்று நடந்திருக்கு. நம்ம நேற்று வீடியோவில் செய்தி பார்த்ததும் ப்ரொமோட்டர் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ப்ரொமோட்டர் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 4.17 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 1594 கோடி ரூபாய். யார் அந்த ப்ரொமோட்டர்? சியான் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் தான் விற்பனை செய்திருக்கிறாங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? ஒரு பெரிய பட்டியல் இருக்குங்க. சிலதை பார்க்கலாம். சொசைட்டி ஜெனரல் வாங்கியிருக்கிறாங்க. மேத்யூ செரிக் அப்படின்ற நபர். IIFL செக்யூரிட்டிஸ் லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர், திங்க் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாஸ்டர் ஃபண்ட், WF ஏஷியன் ரெக்கனைசன்ஸ் ஃபண்ட் லிமிடெட், அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, நொமூரா ஃபண்ட்ஸ் அயர்லாந்து, AIG குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து ICICI ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 4 டிரான்சாக்ஷன்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் உடைய ஷேர்ஸை, அவங்களுக்கு தொடர்ந்து கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்டும் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.